முகாமில் இருக்கும் திமுக ஆட்சியை தொடரும் அமைப்பில் பல்வேறு சமரசங்களுக்கு இடம் கொடுத்துதான் வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை காரணம் காட்டி கூடுதல் தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. வாக்கு வங்கி இல்லாத தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள், விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி என பல்வேறு சிக்கல்கள் எழுந்த சூழலில் தற்போதைக்கு எத்தனை தொகுதிகள் என்பது மட்டும்தான் முடிவு பெற்றிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கும் நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் அவகாசம் நிறைவடைகிறது. அதற்குள் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறது என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் 10 முதல் 40 தொகுதிகளை விருப்ப தொகுதிகளாக தேர்வு செய்திருக்கிறது. சாதகமான தொகுதிகளில் தாங்களும் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது திமுகவின் எண்ணம். ஆனால் திமுக பலமாக உள்ள அல்லது ஏற்கனவே தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்ட தொகுதிகளை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடிதான். அதே நேரத்தில் எடப்பாடி பிரச்சாரத்திற்கு கிளம்பிவிட்ட நிலையில் இன்னும் சில நாட்களில் அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற வலுவான வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டு வரும் திமுக, அதற்கு முன்னர் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.